வணக்கம். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் செனாகுனி ரசம் வைக்க போகிறேன். அந்த செனாகுனி ரசம் நம்ம எப்படி வைக்க போகிறோம்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, நம்ம செனாகுனி நான் வறுத்து கழுவி அதை அப்படி சுத்தம் பண்ணி நான் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு புளி உப்பு போட்டு ஊற வச்சுட்டேன். புளி கரைச்சி வச்சிருக்கிறேன். தக்காளி, இது நானே சொந்தமாக அரைக்கிற ரசப்பொடி. இந்த ரசப்பொடி இப்போ நம்ம தக்காளி போட்டு கொரப்புல கொத்தமல்லி போட்டு நம்ம ரசத்துக்கு இப்போ கரைக்கலாம். நம்ம இப்போ பாருங்க, பெருங்காயம் போட்டுட்டேன். இப்போ நான் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கரைக்க போறேங்க. இப்போ பாருங்க, இதா கூட 2 மிளகாய் சேர்த்துட்டேன். இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிற ரசப்பொடி, இது நான் சொந்தமா நானே தயாரிச்சு அரைப்பேன். இந்த ரசப்பொடி மட்டும் இதை பாருங்க, இது நல்லா இப்படி கரைச்சிட்டு இதுல ஊற்றி நம்ம கரைச்சிடலாம். இப்போ பாருங்க, அடுப்பில் கடாயை வச்சேன், பற்ற வச்சுட்டேன். இப்போ நம்ம திட்டமாக நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நான் நல்லெண்ணெய் ஊற்றி தாங்க தாளிக்கிறேன். இதுக்கு இப்போ பாருங்க, கடுகு போட்டுட்டேன். இது கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம என்ன செய்யணும், செனாகுனி இதில் சேர்த்துக்கணும். இப்போ பாருங்க, கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நான் செனாகுனி போட்டுடுறேன் இதில். இப்போ பாருங்க, இதை கூட மஞ்சள் பொடி சேர்த்துட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யணும், இது எல்லாம் சேர்த்து நல்லா இது விதங்கட்டங்க. இப்போ பாருங்க, செனாகுனி நல்லா வாசம் வரா மாதிரி விதங்கிருச்சு. இப்போ இந்த ரசத்தை நான் கூட்டி வச்சேன் பாருங்க. இந்த ரசத்தை நான் இப்போ இதுல ஊத்த போறேங்க. இப்போ இந்த ரசம் கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்றதை பார்க்கலாம். இங்க பாருங்க, இப்படிதாங்க இது நுரைச்சி கொதி வந்துருச்சுங்க. இதோட அவ்வளவுதான், இது போதும். இது நம்ம இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இது போல சுட சுட ஒரு சாப்பாட்டுல போட்டு நம்ம இந்த ரசத்தை ஊத்தி ஒரு மீன் வறுத்து வச்சு இல்ல கருவாடோ முட்டையோ ஏதாவது வறுத்து வச்சு சாப்பிட்டோமா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இந்த ரசம். உங்க வீட்டுல இதை நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.